இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. போடுறது 48025790. அதில் வந்து இப்போ நம்ம நோட் புக்குக்காக நாங்கள் பேப்பர் வாங்குறதா இருந்தால் அது வரி இல்லாமல் கொடுக்கலாம்னு சொல்லி 0% வந்து நில் ரேட்டட் டேக்ஸ் வருது. இப்போ மில்லில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய கஸ்டமர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் எங்கள் ஜெயலட்சுமி பைடி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்தா போதும், இந்த பேப்பரை நான் நோட் புக் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் வாங்குறேன்னு ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அந்த நான் ட்ரேடர் மில்லர் நேரடியாக கஸ்டமருக்கு சப்ளை ஆகுது. அந்த டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு. அவர் நாளைக்கு அந்த பொருளை நோட்புக்காக உற்பத்தி பண்ணலை அப்படிங்கிறத ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்ஷன் போகும்போதோ இல்லை ஆடிட் போகும்போதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த சார் வணக்கம். ஜிஎஸ்டி பற்றி எல்லாரும் தெளிவுபடுத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு முதல் வணக்கம். இப்போ யார் இன்னைக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் நம்பர் எடுக்காமல் இன்னைக்கு யாரும் வியாபாரங்கள் பண்ணலை. பெரும்பாலும் எல்லாருமே நம்பர் எடுத்து தான் பண்ணுறோம். ஆனால் யாருமே இருக்கிற 100% முழுக்க பக்காவாக ஒரிஜினலாக வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற மார்ஜின் 10%, நாங்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி 18%. இப்போ அந்த மாதிரி இதில் நாங்கள் இன்னைக்கு அடிப்படையில் எந்த ஜிஎஸ்டி நம்பரே இல்லாமல் இருக்க போகும்போது தைரியமாக பண்ண வியாபாரம் இன்னைக்கு ஜிஎஸ்டியில் நாங்கள் ஓரளவுக்கு பில் போட்டு பண்ண போகும்போது பண்ண முடியல. ஏதாவது பிரச்சனைகள் வருமோ, ஏன்னா மறைமுகமாக பண்ண முடியாது. கடையை நடத்துகிறோம், கடையில் நேரடியாக ஒரிஜினல் பில்லும் அப்படி தான் பண்ணுவோம். நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல ஜிஎஸ்டி எதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு நாங்கள் அப்படி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகும்போது எங்களுக்கு ஒரு ரைடு வர்றாங்க, இந்த நேரங்கள் சமாளிக்கிறது எப்படி, எங்களை நாங்கள் யாரை அணுகிறது, இதுதான். ஏன்னா 10% மார்ஜின் கிடைக்கல, 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஜிஎஸ்டி நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி தான் நீங்க கட்டுறீங்க. எங்க கிட்ட வாங்குறவங்க இல்லங்க, அது ஒரு செயின். ஓகே கரெக்ட். நான் வாங்கி தான் கட்டுறோம். இல்ல, யார்கிட்ட இருந்து வாங்கி ஓகே அந்த எண்ட் யூசர் கன்சியூமர் போற வரைக்கும் டாக்ஸ் போகுது. அப்படியே அதே மாதிரி இல்ல, நான் பேச முடிக்கிறேன். அந்த டாக்ஸை வந்து கன்சியூமர், இப்ப பேஸ்ட் எடுத்துன்னு வச்சுங்களேன், பேஸ்ட் மேனுஃபேக்சர் பண்றது கடைசியா வருது. நம்ம பேஸ்ட் வாங்கும்போது அந்த டாக்ஸ் நம்ம கிட்ட தான் வருது, நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ அந்த டாக்ஸுக்கும் உங்க லாபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே இப்போ டாக்ஸ் வந்து யார்கிட்ட வாங்குறீங்க அது பாஸ் ஆகி போயிட்டு அதுக்கும் உங்க ப்ராஃபிட் மார்ஜினுக்கும் சம்பந்தம் இல்லை. கேள்வி. ரெண்டாவது அதே மாதிரி எங்களுடைய ஒரு பெரிய கடைகளுக்கு சப்ளை பண்றோம். இன்னைக்கு அவங்கள முழுக்க ஜிஎஸ்டியில பில் வாங்குறாங்க, ஜிஎஸ்டியில சேல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய பிராண்ட் நேமை வச்சு கஸ்டமர் போறாங்க, அவங்களுக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சிருது. சின்ன கடைகள்லாம் அவங்க ஜிஎஸ்டி நம்பரே இல்லாம தான் இன்னைக்கு கடைகள் நிறைய நடக்குது. பிளாட்ஃபார்ம் கஸ்டமர்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நாங்க ஜிஎஸ்டி கிளைம் பண்ணி வியாபாரம் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் 20 லட்சம். பொருள் வித்தீங்கன்னா, குட்ஸ் வித்தீங்கன்னா 40 லட்சம். ஸோ 40 லட்சம் வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டி எடுக்க வேணாம். அதனால 40 லட்சம் நீங்க தாண்டின பிறகுதான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சட்டம் இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிசினஸ் நீங்க யாருக்கு வந்து விற்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பில் கேட்குறாங்கன்னா நீங்க 1 ரூபாயில இருந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணி அவங்ககிட்ட வாங்கி கட்டலாம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இவங்களுக்கு சட்டம் வந்து குட்ஸ் நீங்க வித்தீங்கன்னா வாங்கி வித்தீங்கன்னா 40 லட்சம் வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டி எடுக்க வேணாம்னு சொல்லி தரேன். அதுக்காக வந்து 40 லட்சம் தாண்டின பிறகுதான் நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. நீங்க அதுக்கு முன்னாடியே, அதாவது உங்களுடைய பிசினஸ் லைன் நீங்க பாருங்க, நீங்க யார்கிட்ட வாங்குறீங்க, யார்கிட்ட விற்கிறீங்க. விற்கிறவங்க உங்கள்ட்ட ஜிஎஸ்டி பில் கேட்கறாங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட வந்து நீங்க டாக்ஸ் வாங்கி நீங்க கட்ட தான் போறீங்க. நீங்க மார்க்கெட்ல மற்றவங்களோட நீங்க கம்பீட் பண்ணி நீ வியாபாரம் பண்ணலாம். இல்ல சின்ன வியாபாரிகள்ட்ட நம்ம ஜிஎஸ்டியோட போய் விற்க முடியாது. ஒரு 5% மார்ஜினா இருந்தா எங்களோட 5% ஜிஎஸ்டி இருந்தா எங்களுடைய மார்ஜின்ல சேர்த்தே நாங்க பண்ணிடுவோம். இல்லைங்க, நீங்க வந்து கன்சியூமர் இப்போ வந்து அவர் வந்து உங்களை பொறுத்தவரைக்கும் கன்சியூமர். சோ நீங்க ஜிஎஸ்டி போட்டு அவர்கிட்ட நீங்க கண்டிப்பா போட்டு தான் ஆக போறீங்க. அவர் வாங்கி தான் இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் வந்து பேசுறேன் மார்க்கெட் காம்படிஷன்ல நல்லா பண்ண முடியல. சரி, ஒரு சில விஷயம் வந்து இந்த ஃபோரத்துல பேசலாம், ஒரு சில விஷயம் நீங்க கேட்கறது இந்த ஃபோரத்துல வெளிப்படையா பேச முடியாது.
தேங்க்யூ. டோட்டல் தமிழ்நாடுக்கே வந்து ஜார்ஜ் டவுன் ஏரியா தான் நகையில இருந்து தங்கத்திலிருந்து செருப்பு வரைக்கும் எல்லாமே ஹோல்சேல் பண்ணக்கூடிய பகுதி. இதை வந்து அவங்க ஒரு அச்சுறுத்தும் வகையில் வரக்கூடிய அதிகாரிகள் வந்து செல்ஃபோன் எடுத்துக்கிறது, கேஷோட சாவி எடுத்துக்கிறது, கேஷில் உட்காந்துக்கிறது, அதே மாதிரி வியாபாரிகள் வந்து கேள்விகள் ஒரு வரம்பு மீறி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்டு அச்சுறுத்துறதுனால வியாபாரிகள்லாம் வந்து பயந்த சூழ்நிலை ஆயிட்டாங்க. நாங்கள் வந்து ரெக்ஸின் பேக் அசோசியேஷன் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் வச்சுருக்கிறோம். அந்த அசோசியேஷன் சார்பில் நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் சந்தித்து எங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் அதிகாரிகள் எப்படி வந்து வியாபாரிகள் நடந்துக்கணும், வியாபாரிகள் எப்படி அதிகாரிகிட்ட நம்ம நடந்துக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த அரங்கத்தை ஏற்பாடுபடுத்தியிருக்கோம். அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோரிக்கைகள்லாம் வச்சுக்கலாம். அந்த ஏன்னா கடந்த முறை வந்து உங்கள்கிட்ட அந்த பணம் கேட்டிருந்தாங்க, அது இதை கணக்கு கட்டப்படணும், பணம் கட்டணும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மேலே இருந்துச்சு. அதனால நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க தான் இதில் அதிகமாக ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை குறித்து வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆஃபீஸருக்கும் வியாபாரிக்கும் ஒரு நட்புறவு இருந்தது. அது இப்போ வந்து அது இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட மாதிரி தெரியுது. வந்து முதல்ல மொழி பிரச்சனை. வர்றவங்க வந்து நார்த்து, ஆந்திரா இந்த மாதிரி ஏரியாலேருந்து வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க என்ன சொல்கிறோன்னு வியாபாரிகளுக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு சப்ஜெக்ட். இது இல்லாமல் ஷார்ட்டாகவே வந்து ஒரு எஜுகேஷனில் வந்து ஷார்ட்டாகவே வந்து ஒரு பெரிய போஸ்டிங் வந்துடுறாங்க. அனுபவம் இல்லாதனால ஒரு வியாபாரிகிட்ட எப்படி அணுகுன்ற ஒரு முறை வந்து தெரியாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஒரு அச்சம் வந்து வியாபாரிகிட்ட இருக்கு. கோரிக்கை வச்சிருக்கீங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுறதுனால அரசு வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட கமிஷனர்ஸ் யாரெல்லாம் ரைடுக்கு வந்தாங்களோ, இந்த மாதிரி யாரெல்லாம் தவறாக பணம் கேட்டு மிரட்டினாங்களோ அவங்க எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்க. 16 பேரை நீக்கியிருக்காங்க இந்த போஸ்டிங்ல இருந்து. இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, வியாபாரிகளுக்கும் ஆஃபீஸருக்கும் ஒரு உறவுகள் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த எங்கள் சங்கத்தின் சார்பில் இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னுடைய பேர் வந்து அஜ்மல் கான், ரெக்ஸின் அண்ட் மேனுஃபேக்சர் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சங்கத்துடைய தலைவர். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.